வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை சிறையில் கைதிகள் மீது காவல்துறை நடத்தும் தாக்குதல் காட்சிகள் வெளியீடு. சிறிசேன அரசின் கொடூர நடவடிக்கை அம்பலமானதை அடுத்து உலக நாடுகள் அதிர்ச்சி. கர்நாடகாவில் மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் குழப்பத்தை ஏற்படுத்த பாஜக முயற்சி. ஆட்சியை கவிழ்க்கும் எண்ணம் நிறைவேறாது என அமைச்சர் சிவக்குமார் திட்டவட்டம். கோடநாடு விவகாரத்தில் மர்மம் இருப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்தேகம். பின்னணியில் யார் என விரைந்து களமிறங்கி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். எதிர்க்கட்சிகளின் தவறான தகவல்கள் தவிடுபொடியாக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க ஸ்டாலின் முயற்சி என அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. எரியும் வைக்கோலில் அலங்கரிக்கப்பட்ட பசுக்களை வழிநடத்தி மகர சங்கராந்தி திருவிழா. கால்நடைகளுக்கு தீங்கு வராமல் இருக்க கிராம மக்கள் நடத்திய நூதன பாரம்பரிய சடங்கு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இலங்கை சிறையில் கைதிகள் மீது காவல்துறையினர் நடத்தியுள்ள கொடூர தாக்குதல்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் அம்பாந்தோட்டையில் உள்ள சிறைச்சாலையில் கைதிகள் மீது இரக்கமற்ற முறையில் நடைபெற்ற தாக்குதல் வீடியோ காட்சிகளை சிறைச்சாலை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் செயலர் சுதேஷ் நந்திமால் வெளியிட்டுள்ளார். கொழும்பு மருதானையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு சிறிசேன அரசின் கொடும் செயலை அம்பலப்படுத்தியுள்ளார். சிறையில் அடி தாங்க முடியாமல் தப்பி ஓடும் கைதிகளை காவலர்கள் பூட்ஸ் கால்களால் மிதித்து தாக்கும் காட்சிகளும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. இந்த தாக்குதல் சம்பவம் கடந்த நவம்பர் மாதம் 22ஆம் தேதி நடைபெற்றிருப்பது கேமராவில் பதிவாகி இருப்பதாகவும் சுதேஷ் நந்திமால் தெரிவித்துள்ளார். காவலர்களின் இந்த தாக்குதல் சம்பவம் இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் பாஜக குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக அம்மாநில அமைச்சர் சிவக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தளம் கூட்டணி அரசு நிலையாக இருப்பதாகவும் இனி வருங்காலத்திலும் நிலையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் பாஜக குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், ஆட்சியை கவிழ்க்க முயலும் பாஜகவின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் யாரும் பதவி விலகவில்லை என்று கூறிய அமைச்சர் சிவக்குமார், மக்கள் தீர்ப்பை பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். Congress party, the Janata Dal government in Karnataka is stable, will be stable. Just my BJP friends are trying to create a chaos. They doesn't want stability. They doesn't want to respect the mandate of the people. They doesn't want the arithmetic number to be in a good shape. Since they know they are 104, they are trying to orchestrate and nothing will happen. கோடநாடு விவகாரத்தில் மிகப்பெரிய மர்மம் இருப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்தேகம் எழுப்பியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை கூட்டத்தில் ஒழுக்கமாக நடந்து கொள்ளாதவர்கள், பேரவையை ஒழுக்கமாக நடத்த முடியாதவர்கள் ஊராட்சி சபை கூட்டம் நடத்தி வருவதாக கூறினார். ஏதோ மர்மம் இருக்காட்டு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த நேரத்தில் இவ்வளோ நாள் இல்லாமல் இதை கொண்டு வந்தாங்க? அதில் ஏதோ மர்மம் இருக்குது. அந்த மர்மம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். தேர்தல் நெருங்கி வரும்போது இதை போல் உள்ள விஷயங்கள் மர்மம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான மர்மம் என்ன கண்டுபிடிக்க வேண்டும். அதில் யார் பின்னணியாக இருக்கிறாங்க? இதனுடைய பின்னணியில் ஒரு பெரிய வலை பின்னப்பட்டிருக்குது. இந்த வலையில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதை தமிழ்நாடு அரசாங்கம் கட்டாயமாக கண்டுபிடிச்சாகணும். ஏன் இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க?
என்னுடைய பின்னணி என்ன, உண்மையிலேயே கூட இருக்கலாம், அது கூட நான் இல்லைன்னு நான் சொல்ல. அதாவது நீங்கள் ஒன்று முதலமைச்சர் அதுன்னு இல்லை, குற்றம் நிச்சயமாக நடந்திருக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கொண்டு வர்றாங்கன்னு சொன்னாக்கி அவங்களுடைய நோக்கம் என்ன, அந்த தீய நோக்கம் என்ன அப்படிங்கிறது, யார் அதை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முதலமைச்சருடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. மக்களவை நடத்துகிறாங்களா, பாராளுமன்றத்தை நடத்துகிறாங்களா, நீங்களே பதில் சொல்லுங்கள். சட்டசபை நடத்துகிறாங்களா, இல்லை. இது ரெண்டும் இல்லை. அவங்க கிராம சபை நடத்துகிறாங்க. அப்போ பஞ்சாயத்து தேர்தலுக்கு தான் அவங்க குறி வைக்கிறாங்களே ஒழிய பாராளுமன்ற தேர்தலை அவங்க குறி வைக்கல. எதிர்க்கட்சிகளின் பொய் தகவல்கள் தவிடுபொடியாக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் 80 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் மணிமண்டபத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இந்த விழாவில் பேசிய அவர், தமிழகத்தை வாழ வைத்த தலைவர்களுக்கு மணிமண்டபம் திறந்து வைத்ததற்கு பெருமைப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது ஸ்டாலின் எத்தனை முறை கிராமங்களுக்கு சென்றார் என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், எத்தனை தடைகள் வந்தாலும் மக்கள் ஆதரவோடு நலத்திட்டங்களை நிறைவேற்றுவோம் என உறுதியளித்தார். ஏற்கனவே கிராம சென்று அம்மாவுடைய ஆணை ஏற்று அந்த கிராம மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை உடனுக்குடன் அம்மா இடத்திலே தெரிவித்து அதை குறையை நிறைவேற்றிக்கின்றோம். அம்மா மறைவுக்கு பிறகும் அதையே தொடர்ந்து இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய பணிகள் இன்றைக்கு கிராமப்புறமாக சரி நகர்ப்புறமாக சரி அந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற பொறுப்பு அந்த உள்ளாட்சி அமைச்சரிடத்திலே இருந்தது. அப்பொழுது எத்தனை கிராமத்திற்கு நீங்க சென்றீர்கள், எத்தனை மக்களை பார்த்தீர்கள், எத்தனை மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுத்தீர்கள், எதுவுமே செய்யல. இதெல்லாம் ஒரு போலி விளம்பரம். ஏன்னு சொன்னா இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பதவியில் இருக்கும்போது எனக்கு தெரிந்த வரைக்கும் கிராமத்துக்கு செல்ல மாதிரி தெரியல. தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் உறுதியளித்துள்ளார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் சென்னை மெரினாவில் உள்ள வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அமைச்சர்கள் ஜெயக்குமார், மாஃபாய் பாண்டியராஜன் ஆகியோர் வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க திமுக தலைவர் ஸ்டாலின் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். 40ம் நமது நாடும் நமது என்கிற அடிப்படையில் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று கூறிய அமைச்சர் ஜெயக்குமார், தமிழகத்தில் மதுவை கொண்டு வந்ததே திமுக தான் என்றும் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். மதுவை பொறுத்தவரை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். உறுதியாக மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது அரசுடைய தீர்க்கமான கொள்கை. அதில் எந்த மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் ஒரே நாளிலே இது நிச்சயமாக செய்ய முடியாது. எனவே முழுமையான அளவிற்கு ஒரு மது இல்லாத சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவுடைய அரசுடைய எண்ணம், எதிரோடைய எண்ணமும் கூட. பிற்காலத்தில் டெஃபினட்டாக அந்த மதுவின் தீமை மக்களுக்கு ஒரு பக்கம் நாங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி மது தீங்கானது, குடும்பத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது, அது ஒரு பக்கம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எனவே அரசு முதலமைச்சர் பொறுத்தவரையில் தெளிவாக யார் இதுக்கு இந்த பிரச்சாரத்தை பண்ணாங்களோ, ஊடகங்கள் வெளியிட்டாங்களோ வீடியோவை, அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எடுக்கிறாங்கனால அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்போ முழுமைய அளவுக்கு மடியில் கணம் இல்லைன்றது. ஆனால் திமுக தலைவர் பொறுத்தவரை, ஸ்டாலின் பொறுத்தவரை அவருக்கு எப்படியாவது இந்த குறுக்கு வழியில் ஆட்சி பிடிக்கணும். எவ்வளோ முயற்சி பண்ணார், அதெல்லாம் முடியல. அதை குறுக்கு வழியில் அது ஆட்சி பிடிக்கலன்ற உடனடியாக ஒரு தேர்தல் வரணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். மக்கள் முழுமைய அளவுக்கு திசை திருப்ப முடியாது. அவர்கள் இன்றைக்கி நிறைய டிவி பார்க்குறாங்க, சோஷியல் மீடியா பார்க்குறாங்க. எது உண்மை என்பது நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு தெரியும். எங்களை பொறுத்தவரை ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு, ஒரு செத்தவனை வச்சு செத்தவன் செத்துட்டான் அவன் பேசுனான்ட்டுன்னு ஒருத்தன் சொல்கிறானா, இதை கேட்பவன் கேட்பா கேழ்வர்களை நெய் வலிதுன்ற கதை தான் இது ஞாபகம் வருது. பெங்களூருவில் எரியும் வைக்கோலில் அலங்கரிக்கப்பட்ட மாடுகளையும் பசுக்களையும் வழிநடத்தி நடைபெற்ற மகர சங்கராந்தி திருவிழா அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது.
மகர சங்கராந்தி பெருவிழா வசந்த கால வருகைக்கு அடையாளமான திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் கர்நாடகாவில் பெங்களூரு அருகே உள்ள மாண்டியா பகுதியில் மகர சங்கராந்தி விழாவில் பாரம்பரியமாக எரியும் வைக்கோலில் பசுக்களை வழிநடத்தி கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் பசுக்களுக்கு மாலை மணிகளை அணிவித்து அலங்கரித்த பொதுமக்கள் அவற்றை எரியும் வைக்கோலில் வழிநடத்தி சென்று மகர சங்கராந்தி விழாவை கொண்டாடினர். இந்த விழா பசுமாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளுக்கு தீங்கு ஏற்படாமல் இருக்கவும் அவைகளின் பாதுகாப்பிற்காகவும் நடத்தப்படும் பாரம்பரிய சடங்காகவே கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. டெல்லியை தவிர்த்துவிட்டு தமிழகத்தில் யாரும் அரசியல் செய்ய முடியாது என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துரோகத்தின் சீற்றமாக கொடநாடு விவகாரம் மாறியிருப்பதாக விமர்சனம் செய்தார். தமிழகம் முன்னேற வேண்டும், ஊழலிலிருந்து ஊழலுக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று கனவாவது கண்டு கொண்டிருப்பவர்கள் தான் ஒத்த கருத்துள்ளவர்கள். அதாவது நமக்கே இப்ப ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. என்னன்னா, கொள்கைக்கும் திட்டத்திற்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது. கொள்கை என்பது மாறாதது. திட்டங்கள், கொள்கை என்னவோ அதை நிறைவேற்றுவதற்கு திட்டங்கள் தீட்டுவோம். அந்த திட்டம் சரியா வரலைன்னா அதை மாத்திட்டு இன்னொரு திட்டம் தீட்டுவோம். இந்த திட்டம் மாறும்போது கொள்கை மாறிட்டதாக யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது. கொள்கைக்காக திட்டங்கள், அந்த மாதிரி திட்டங்கள் நிறைய இருக்கிறது. அவையெல்லாம் புதிதாக சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை. நீர்நிலை ஆதாரங்களை காக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. கொடநாடு துரோகத்தின் சின்னமாக மாறியிருக்கிறது. மக்களுக்கும் அவர்கள் தமக்கே இழைத்துக் கொண்ட துரோகத்திற்கும் ஒரு சான்றாக அது இருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கோடநாடு விவகாரத்தில் பாஜக மென்மையாக செயல்படுவதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சி நீடிக்க வேண்டும் என கூறும் திமுக உறுப்பினர்களை அடையாளம் காட்ட அமைச்சர் ஜெயக்குமார் தயாரா என வினா எழுப்பினார். கோடநாடு விவகாரத்தில் செய்தியாளர் சாம்பேல் மேத்யூஸிடம் கேள்வி கேட்க தயங்கும் KP முனுசாமி திமுக மீது பாய்வது ஏன் என்றும் அன்பழகன் சாடினார். அதிமுகவுடன் கூட்டணி வைக்க திட்டமிட்டுள்ள பாஜக கோடநாடு விவகாரத்தில் மென்மை போக்கை கடைபிடிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். யார் சொன்னார்? ஒரு பேரை சொல்லுங்க. சும்மா 19 நான் கூட தான் சொல்லலாம். அது மாதிரி திமுக எம்எல்ஏக்கள் யாருன்றத பேர் சொல்லுவாரானால் ஜெயக்குமாரை சந்திக்க நாங்கள் தயார். தகவலுக்கு ஆசிரியர் மேத்யூ, முன்னாள் ஆசிரியர் மேத்யூ அது சம்பந்தமாக ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. 5 கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமி தர்றதாகவும், அது கொடுக்கலன்ற பட்சத்தில் தான் கொலை நடந்ததாகவும், அந்த ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்காதாகவும் அவர் சொல்றார். மேத்யூ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காரணம், இவர்களுக்கு மத்திய அரசினுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால இதெல்லாம் நீண்ட நாளைக்கு நிலைக்காது. வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நிலைமை மாறும். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல முயன்ற 4 பெண்களை போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சபரிமலை கோவிலில் அனைத்து வயது பெண்களுக்கும் அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதற்கு இந்து அமைப்புகள் மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றன. இருப்பினும் போராட்டங்களையும் மீறி பெண்கள் சிலர் சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசித்தனர். இதுபோன்ற சம்பவங்களால் சபரிமலை பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று 4 பெண்கள் சபரிமலைக்கு செல்ல முயன்றனர். அவர்களை முற்றுகையிட்ட ஐயப்ப பக்தர்கள் மேற்கொண்டு செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து அங்கு பதட்டமான சூழல் ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் பெண்களை பம்பைக்கு திருப்பி அனுப்பினர். மாநில அரசுகள் தங்கள் விருப்பப்படி டிஜிபிக்களை நியமிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் மீண்டும் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மாநில அரசுகள் தங்களுக்கு சாதகமானவர்கள் மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்றது போல தங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை டிஜிபிக்களாக பணியமர்த்தும் நடைமுறையை எதிர்த்தும் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் பிரகாஷ் சிங் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது தவிர UPSC-யால் தேர்வு செய்யப்பட்டவர்களில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நியமனம் செய்ய வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக டிஜிபிக்களை அந்தந்த மாநில அரசை நியமிக்க அனுமதிக்க கோரி கேரளா, பஞ்சாப், ஹரியானா உள்பட 5 மாநிலங்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதில் பிரகாஷ் சிங் என்பவரது வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் டிஜிபிக்கள் பணி ஓய்வுக்கு 3 மாதங்களுக்கு முன்னதாக புதிய பரிந்துரை பெயர்களை UPSC-க்கு மாநில அரசுகள் அனுப்ப வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. 5 மாநிலங்களின் மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் தங்கள் விருப்பத்திற்கு மாநில அரசுகள் டிஜிபிக்களை நியமிக்கக்கூடாது என கூறி மனுக்களை தள்ளுபடி செய்தது. CBI இயக்குநரை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழு கூட்டம் வருகிற 24ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. CBI இயக்குநர்களாக இருந்த
அலோக்குமார், ராகேஷ் அஸ்தானா ஆகியோரிடையே ஏற்பட்ட மோதலால் இருவரையும் மத்திய அரசு கட்டாய விடுப்பில் அனுப்பியது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் உத்தரவின்படி அலோக்குமார் மீண்டும் சிபிஐ இயக்குநராக பொறுப்பேற்றார். அவர் பதவியேற்ற மறுநாளே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேர்வுக்குழு அவரை பணிமாற்றம் செய்தது. இதனால் விரக்தி அடைந்த அலோக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் தேடுதல் குழு கூட்டத்தை கூட்டி உடனடியாக சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்ய வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழு கூட்டம் வருகிற 24ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தலைமை நீதிபதி ஏ.கே. சிக்ரி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் நாளை கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் அதிமுக எனும் மாபெரும் மக்கள் பேரியக்கத்தை உருவாக்கிய மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆரின் 102வது பிறந்த நாளை தமிழ் உலகமே கொண்டாடிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காகவும் சாமானிய மக்களுக்காகவும் பாடுபட்ட எம்ஜிஆர் ஒரு வரலாற்று மாமனிதர் மட்டுமல்ல, சரித்திர நாயகர்களெல்லாம் இல்லாத சிறப்புகளை பெற்றவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆகிய நம் இருபெரும் தலைவர்கள் மறைந்தாலும் நம்மை வெல்ல எவராலும் இயலாது எனவும் கூறப்பட்டுள்ளது. எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் தேர்தல் களத்திலே விசுவாச தொண்டர்களாகிய நாம் வெற்றி வாகை சூடுவோம் என புரட்சித் தலைவரின் பிறந்த நாள் சபதமாக எடுப்போம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 49 வீரர்கள் காயமடைந்தனர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை தொடர்ந்து இன்று பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு கோலாகலமாக தொடங்கியது. காலை 8 மணிக்கு தொடங்கிய இந்த காளை அடக்கும் போட்டியை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் துவக்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்ற 602 காளைகளை அடக்க 800 காளையர்கள் போட்டியிட்டனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்க இளைஞர்கள் ஆர்வம் காட்டினர். சிலர் காளைகளை மடக்கி பிடித்து பரிசுகளை வென்றனர். ஏராளமான காளைகள் அங்கு திரண்டிருந்தவர்களை முட்டி தள்ளிவிட்டு உரிமையாளர்களுக்கு பரிசுகளை வென்று கொடுத்தன. இந்த ஜல்லிக்கட்டில் 49 வீரர்கள் காயமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். படுகாயமடைந்த 13 பேர் ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அங்கு திரளான வெளிநாட்டு பயணிகள் ஜல்லிக்கட்டை காண குவிந்துள்ளனர். யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமில் யானை பொங்கல் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி பவானி ஆற்றுப்படுகையில் தமிழக அரசு சார்பில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் கடந்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த புத்துணர்ச்சி முகாமில் பங்கேற்றுள்ள 28 யானைகளை நாள்தோறும் குளிப்பாட்டையும் காலை மாலையில் அவற்றுக்கு நடைப்பயிற்சியும் அளிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமில் யானை பொங்கல் கொண்டாடப்பட்டது. விநாயகர் கோவிலுக்கு முன்பாக புது பானையில் புத்தரிசி வெல்லம் இட்டு பொங்கல் வைக்கப்பட்டது. பானையில் இருந்து பொங்கல் பொங்கி வரும்போது யானைகள் பிளறி சத்தமிட்டு பொங்கலை உற்சாகமாக வரவேற்றன. இந்த நிகழ்ச்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். திருவள்ளுவர் தினத்தையொட்டி கன்னியாகுமரி கடலில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ் ஆர்வலர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உலக பொதுமறையாம் திருக்குறள் தந்த ஐயன் திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் மரியாதை செலுத்தினர். தனி படகில் சென்ற அவர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்றும் விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை இடையே பாலம் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இன்று திருவள்ளுவர் தினம். ஆகவே அனைவருக்கும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் அரசுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கை, திருவள்ளுவர் தினத்தை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும்.
மேலும் இங்கே அமைக்கக்கூடிய அந்த பாலத்திற்கு குரல் வழி என்று பெயரிட வேண்டும். மக்களெல்லாம் குரல் வழி நின்றால்தான் இந்தியா சிறந்த நாடாக மாற முடியும். அதற்கு இந்த நேரத்தில் ஒரு திருக்குறளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த குறள். மேட்டூர் அருகே நிகழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த மாதையன்குட்டை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மாதேஷ் தனது மனைவி மற்றும் மகளுடன் இருசக்கர வாகனத்தில் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார். மேட்டூர் பவானி பிரதான சாலையில் சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறிய இருசக்கர வாகனம் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மாதேஷ் உட்பட 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேயிலை தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த 4 காட்டு யானைகள் வீடுகளை சேதப்படுத்தியதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள நீரார் அணை பகுதியில் உள்ள தேயிலை தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானைகள் திடீரென நுழைந்தன. முத்தம்மாள் என்பவரின் வீட்டு சன்னலை இடித்து சேதப்படுத்திய காட்டு யானைகள் வேலுத்தாயின் வீட்டின் கதவை உடைத்து மிக்சி, கிரைண்டர், பீரோ உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தின. இதைத் தொடர்ந்து முனியாண்டி மற்றும் முனீஸ்வரன் வீடுகளையும் இடித்து நாசம் செய்தன. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் தொழிலாளர்களுடன் சேர்ந்து காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். காட்டு யானைகள் வனப்பகுதியிலேயே முகாமிட்டுள்ளதால் மீண்டும் குடியிருப்பு பகுதிக்குள் வரலாம் என்ற அச்சத்தில் கிராம மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். தமது நடிப்பில் உருவாகி திரைப்படங்கள் வெளியாகும் போது அதற்கு பேனர்கள் வைக்க வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக பெற்றோருக்கு புத்தாடை வாங்கி கொடுத்து அந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுமாறு தனது ரசிகர்களுக்கு நடிகர் சிம்பு அன்பு கட்டளையிட்டுள்ளார். மேலும் வருகிற பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வெளியாக உள்ள வந்தா ராஜாவாத்தான் வருவேன் திரைப்படத்திற்கு பிளாக்கில் டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வேண்டாம் என்றும் ரசிகர்களை சிம்பு கேட்டுக் கொண்டுள்ளார். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய ஃபேன்ஸுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். பொதுவாக ஒரு ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் எல்லாரும் தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது சில இடங்களில் அந்த டிக்கெட்லாம் ரேட் அதிகமாக இது பண்ணி வெளியில் ஒரு பிளாக்லேயோ இதுலையோ விற்கிறாங்க. அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து படம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தியேட்டரில் ஒழுங்காக கவுண்டரில் என்ன டிக்கெட் விலையோ அதை கொடுத்து படம் பார்த்தீங்கன்னா போதும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறதோ இல்லை ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு செலவு பண்ணி என் மேலே உங்கள் அன்பை காட்டுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண தான் போகிறீங்க. இந்த வாட்டி இந்த பால் அபிஷேகம் பேனருக்கு பதிலாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை, உங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை, உங்கள் தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட்டு, ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி உங்கள் தாய்க்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு புடவையோட ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ எடுத்து அதை நீங்கள் போட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது. தொடர் விடுமுறையால் சென்னை சுற்றுலா பொருட்காட்சியில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். சென்னை தீவுத்திடலில் 45வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 9ஆம் தேதி தொடக்கி வைத்தார். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பொருட்காட்சியில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள மத்திய மாநில அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், பிற மாநில அரசு நிறுவனங்கள் மற்றும் 60 தனியார் அரங்குகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மேலும் உலகிலேயே மிக உயரமான கட்டிடத்தின் மாதிரி வடிவம், கடல்வாழ் மீன் அருங்காட்சியகம், மேக கூட்டங்களை பிரதிபலிக்கும் மாதிரி ஆகியவற்றையும் கண்டு வியந்தனர். பொருட்காட்சியில் இடம்பெற்றுள்ள பெரிய ராட்டினம் உள்ளிட்ட விளையாட்டுகளை சிறுவர் முதல் பெரியவர் வரை விளையாடி உற்சாகமடைந்தனர். நான் சயின்ஸ் எக்ஸிபிஷன் பார்த்தேன். அதில் என்னோட பாடியில் இருக்க ஹீட் எவ்வளோ கான்வர்சேஷன் இருக்குன்னு நான் பார்த்தேன். வேர்ல்ட் மேப்பில் ரஷ்யா, ஜெர்மனி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். வாட்டரில் ஜாலியாக சுற்றி பார்க்கணுன்ட்டு வந்தோம். என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு இதுவும் அதேமாரி நிறைய பேர் கற்றுக்கலாம். இங்கே வந்தாங்கன்னா புதுசாக பார்த்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது, வாய்ப்பு இருக்குது. நாலேஜெலாம் நல்லா வளர்க்குறதுக்கோசரம் நாலேஜ் நல்லா வளர்க்கலாம். பார்த்தாங்கன்னா சில பேர் அதையும் பார்க்க மாட்டுறாங்க. இதனால அழியக்கூடாது. இதெல்லாம் இன்னும் புதுப்பிக்கணும் நிறைய ஓகேங்களா.